வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், மித்ரா டிவிக்காக ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி பார்க்கிற தலைப்பு ஒரு அற்புதமான தலைப்பு. கடந்த எல்லா வீடியோவுக்கும் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சிம்ம லக்னம், அந்த லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பார், சூரியன். அவருடன் இணைந்த கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் லக்னாதிபதிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஜாதகத்தில் விதி, மதி, கதின்னு 3 விஷயத்தை பிரித்து நம்ம சான்றோர்கள் ஆண்டோர்கள் கொடுத்துருக்காங்க. லக்னாதிபதி யாருன்னா, உங்களுடைய லைஃப் ஸ்டைலை சொல்கிறவர், உங்கள் பாடி லாங்குவேஜை சொல்கிறவர், உங்களுடைய ஆளுமையை சொல்கிறவர், உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை சொல்கிறவர், நீங்கள் எப்படி வாழ போகிறீங்கன்னு திட்டமிடுறதை சொல்கிறவர், உங்கள் சுய ஒழுக்கத்தை சொல்கிறவர், உங்களுடைய வளர்ச்சியை சொல்கிறவர். அப்படிப்பட்ட லக்னாதிபதி ஒரு கிரகத்துடன் சேரும்போது அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ விருச்சிக லக்னத்துக்கு போட்டிருந்தோம், நல்ல வரவேற்பு, நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி சிம்ம லக்னத்துக்கு பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிம்மம் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான லக்னம். சிம்மம் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுற லக்னம்னு நான் ஓப்பனாக சொல்ல போகிறேன். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? சிம்மம்னா சிங்கம், சிங்கம்னா தைரியம், அதெல்லாம் அப்புறம். ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. வாழ்க்கையில் ஒரு பயம் இல்லாமல் இவங்க வாழ மாட்டாங்க. ஃப்யூச்சர் நினச்சி, நோயை நினச்சி, அதே போல் ஒரு விஷயத்தை நினச்சி ஒரு பயம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 12 லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு அதிகமாக இருக்கும். இது நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சிம்ம லக்னம் இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படிங்கிற ஒரு நேச்சர். அப்போ உங்கள் லக்னாதிபதி யார்? சூரியன். அவர் உச்சமாகிற இடம் எங்கேன்னு பார்க்கணும். உச்சமாகிற இடம் மேசம். அப்போ மேசத்தில் உச்சமாகிற இடம் காலபுருஷனுக்கு 1வது வீடு, அங்கே போய் உச்சமாகிறார். அப்போ அதனால தான் இவங்க எங்கே போனாலும் முதன்மையாக இருக்கணும், எனக்கு மரியாதை கொடு, நான் இப்படி தான் இருப்பேன், ரெஸ்பான்ஸ் பண்ணணும், மதிக்கணுங்கிறதுல தீவிரமாக இருக்கிறது சிம்ம லக்னம். ஏன்னா அது உச்சமாகிற இடம் செவ்வாயோட வீடு. அவர் நீசமாகிற இடம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடு. அதனாலேயே அந்த லக்னாதிபதி நீசமாகிற வீடு சுக்கிரனோட வீடுங்கிறதுனால அதனாலேயே இவங்களுக்கு இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு போராட்டமாகவே இருக்கும். சுக்கிரன் தானே காசுக்கானவன், அங்கே போய் தான் நீசமாகிறார். அது 7ஆம் இடம் வேறு. அப்போ நிறைய இவங்க சிம்ம லக்னக்காரங்க 12 லக்னங்களில் எதிராளிகிட்ட, நண்பர்கள்கிட்ட, பழகினவங்க கிட்ட ஏமாறுறதில் முதன்மை. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 7ல் தான் ஒரு நீசமாகனால 7ஆம் இடம் தான் வாடிக்கையாளர்கள், நண்பர்கள், உறவுகள், இதெல்லாம் சொல்கிற இடம். அப்போ இதுவே காலபுருஷ தத்துவமே பெரிய சூட்சுமத்தை சொல்லுது. அப்படிப்பட்ட சிம்மம் லக்னாதிபதி சூரியன். சூரியன் சந்திரனோட இணையும் போது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ சூரியனோட சந்திரன் இணையும் போது அது ஒரு அமாவாசை யோகம்னு சொல்லுது. இவங்க பாருங்க, எப்பவுமே ஆழ்மனம், மனம் சார்ந்த தொந்தரவு, மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை, போராட்டம் இல்லாமல் இவங்க வாழ முடியாது. இவங்க அம்மா கடுமையான ஆளுமை மிக்கவங்களாக இருப்பாங்க. இவங்க அப்பா இடம் மாதிரி வாழ்ந்தவராக இருப்பார், ஊர் மாதிரி வாழ்ந்தவராக இருப்பார். இதெல்லாம் சிம்ம லக்னத்துக்கு சூரியனும் சந்திரனும் இணைவு இருந்தால் இது நடக்கும். லக்னாதிபதி சூரியன் அவர் சந்திரனோட இருந்தால், இந்த லக்னாதிபதி சூரியனோட இருக்கும்போது இவருக்கு மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும், திட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், முடிவெடுக்கிற கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும், மனம் சார்ந்த தொந்தரவு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் இவங்க சரி பண்ணிக்கணும், இல்லைன்னா போராட்டம். லக்னாதிபதி சூரியன் செவ்வாயோட இணையறாருன்னு வைங்க. இணையும் போது அது ஒரு பெரிய யோகமாக சொல்லப்படுது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி, பொது சேவையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி, அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி. மற்ற வேலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா இது விஆர்எஸ் ஜாதகம்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவாங்க? தன்மானத்தினால, போராட்டத்தினால ஒரு வேலையை ஒரு செகண்டில் தூக்கி எறிஞ்சிட்டு வர்றதெல்லாம் இந்த சூரியன் செவ்வாய். அப்போ லக்னாதிபதி செவ்வாயோடு இருக்கும்போது இவர்கள் உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, குடும்பத்திற்காக அர்ப்பணிப்புணர்வுடன் வாழக்கூடியவர்கள். சூரியனும் செவ்வாய் மைனஸ் ஒரு உறவை, ஒரு வேலையை, ஒரு பிஸ்னஸை,
ஒரு வாடிக்கையாளர்களை செகண்ட்ல தூக்கி எறிஞ்சிருவாங்க, ஆகவே ஆகாதுன்றவாங்க. இது மைனஸ். அடுத்தது லக்னாதிபதி சூரியன் சிம்ம லக்னத்துக்கு புதனோட கூடுறாரு. சூரியனும் புதனும் கூடியா நிபுண யோகம்னு பேர். ஒரு விஷயத்தை டெக்னிக்கலா யூனிக்கா செய்யக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும். பிளானிங்ல கோட்டை விட மாட்டாங்க, திட்டங்கள் பிரமாதமா இருக்கும். சூரியன் புதன் காம்பினேஷன் குலதெய்வம் மாறி இருக்கும். இடையில இவங்க பேர் மாத்திக்கிறது, ஒரு இன்சில் ஆட் பண்றது, ஒரு பேர்ல ஒரு எழுத்தை மாத்துறது, இந்த விஷயங்களை எல்லாம் இவங்க செய்வாங்க. வாகனம் இருந்தால் வித்துறது, மாத்துறது, சொத்துக்கள் இருந்தால் இவர் கைவிட்டு போயிடுறது, பூர்வீகம் விட்டே மாறி வர்றது, தாய்மாமன் புகழோடு இருக்கிறது, இளைய சகோதரி புகழோடு இருக்கிறது, இதெல்லாம் சூரியன் புதனும். படிக்கிறாங்களோ இல்லையோ நாலேஜ் சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக நாலேஜ் வச்சுருப்பாங்க. இவர்கள் பெருமாளுடைய ஆற்றலும் சிவனுடைய ஆற்றலும் இணைந்தவர்கள். பெருமாள் மைண்ட் ஒர்க் அப்படியே யூனிக்காக இருப்பார். சிவன் ஹார்ட் ஒர்க், அதாவது அந்த பக்தர்களை வருத்தி அதுக்கப்புறம் அந்த வரம் கொடுக்கறது. அப்போ ரெண்டு இணையுது பாருங்க. அப்போ இணையும் போது ஒரு பலம், நிபுண யோகம்னு பேர். புதனும் சூரியனும் இது எக்ஸலண்ட்டான ஒரு கிரக அமைப்பு. உங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா கிஃப்ட், பொருளாதார கஷ்டம் இருக்காது, நண்பர்களோட உதவி இருக்கும், மனம் அமைதியாக இருக்கும், எடுத்த காரியங்கள் ஜெயமாகும், உங்களுக்கு வெற்றியோடு இருக்கும். அடுத்தது சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு இணையுது. தொழிலை 2 இடத்துல மாற்றினேன், தொழிலை மாற்றி போயிட்டேன், தொழிலுக்காக ஊர் மாறினேன், வேலை மாறினேன், கண் பிரச்சனையை சந்தித்தேன், மனைவிக்கும் உங்களுக்கு ஈகோ பிரச்சனை, போராட்டம், ஹெல்த் இஷ்யூஸில் டிஸ்டர்பு, பொருளாதாரத்தை இழந்து மேலே வந்தேன், சக்திக்கு மீறி தொழில் செஞ்சு மாட்டிக்கிட்டேன், இதெல்லாம் சூரியன் சனி. இப்படி தான் இருக்கும். சுய முயற்சியால் முன்னேறினவங்களுக்கெல்லாம் சூரியன் சனி கிடையாது, சூரியன் சுக்கிரன். சுய முயற்சியால் முன்னேறினவங்களுக்கு எல்லாமே இந்த சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கும். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அடிக்கடி வாகனத்தை மாற்றுறது, குழந்தைங்க இடம் மாறுறது, குழந்தைங்க மாறி படிக்கிறது, இதெல்லாமே சூரியன் சுக்கிரன் காம்பினேஷனில் வந்துடும். இது ரொம்ப விசேஷம். அடுத்தது சூரியனும் குருவும் ஒன்றாது, சிவராஜ யோகம். இவங்க சமுதாயத்தில் மதிப்புமிக்க மனிதர்களாக சூப்பரான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு. ஆனால் வீட்டில் பரம்பரையில் யாருக்காவது சொல்ல அருவருக்கத்தக்க தேவையில்லாத மரண பயம் கொண்ட நோயினால் பாதிக்கப்பட்டவங்க பரம்பரையில் இருப்பாங்க, டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த விஷயங்கள் இதில் இவங்களுக்கும் கோயில் காரியங்கள், ஊர் காரியங்கள், பொது காரியங்கள் செய்கிறதுல எக்ஸலண்ட்டாக சூரியனும் குருவும் சேர்ந்தா இருப்பாங்க. சிவராஜ யோகம். இவங்க கிட்ட அந்த சூரியன் குரு சேர்ந்திருந்தா என்ன பிரச்சனைனா, பேராசையால் பெருநஷ்டத்தை சந்திச்சவங்க ஜாதகத்தில் பூரா சிம்மலக்னக்காரங்களுக்கு சூரியன் குரு சேர்க்கை இருக்கும். இவர்களுக்கு குழந்தைங்கிற விஷயத்தில் ஒரு மனக்கசப்பு, போராட்டம், பிரச்சனையை சந்திக்காமல் இருக்க மாட்டாங்க. பூர்வீக சொத்தில் வழக்கு வில்லங்கங்கள் நெருக்கடிகள் இல்லாமல் இருக்காது. ஆனால் மதிப்பு மிக்க வாழ்க்கை வாழ்வார்கள், பிரமாதமாக இருக்கும், ரொம்ப நல்லது. சூரியனும் சனியும் சேருது இவங்க சிம்மலக்னக்காரங்களுக்கு. அது சூரியனும் சனியும் நல்ல கிரக சேர்க்கை அல்ல. சிறு வயசுலேருந்து போராடி ஒரு மேலே நிலைமைக்கு, நல்ல நிலைமைக்கு மறுபடியும் கீழே விழுந்து போராட்டத்தை சந்திக்கிற ஜாதகத்தில் சூரியன் சனியும் சிம்மலக்னக்காரங்களுக்கு சேர்ந்தே இருக்கும். பிரச்சனையாக இருக்கும். நண்பர்களால் ஏமாந்தவங்க, கடனாளி ஆனவங்க, ஒருத்தருக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு இவங்க பணம் கட்டிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சூரியன் சனியால் தான் வரும். இவங்களுக்கு பேக் பெயின், ஃப்ராக்சர் ஆகிறது, பல் பிரச்சனை, கண் பிரச்சனை, தலைமுடி உதிர்வு, கண்ணுக்கு போராட்டம், தொழிலில் போராட்டம், தொழிலில் நம்பிக்கை துரோகம், இத்தனையும் சந்தித்தவங்க சூரியன் சனி. ப்ளஸ் ஒன்றுமே இல்லையா சார் அப்படின்னா, இவர்கள் நேர்மையாக தொழில் செய்பவர்கள் அப்படின்னா மிகையில். ஏதாவது பில் போடாமல் கூட நான் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறதுல நேர்மையாக இருக்கிறது சூரியன் சனி. இது ரொம்ப விசேஷமான அமைப்பு, சூரியனும் சனியும். அடுத்தது சூரியனோட ராகு. இவர்கள் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க தந்தையாரினுடைய உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்படுது, பொருளாதார இன்னல்களை சந்திக்கிறார்கள். ஏன்னா புண்ணியத்துக்கானவன் சூரியன், அவரோட போய் பாம்பு கிரகம் ராகு உட்கார்ந்துருக்கு, அரவு கிரகம், இருட்டு கிரகம். அவங்க சேரும்போது என்ன முயற்சி பண்ணாலும் முன்னேறவே முடியல அப்படின்னு இவங்க தான் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை 4 தடவை 10 தடவை போனால் தான் அந்த வேலை நடக்கும். ஈஸியாக இவர்கள் நாணயத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள், நம்பிக்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். மறுபடியும் நம்பிக்கையை வளர்த்துறக்குள்ள போதும் ஆயிடுது. இது சூரியனுடைய ராகு சேர்ந்தா. சூரியனோட கேது சேரும்போது நல்ல ஸ்பிரிச்சுவல், நல்ல ஆன்மீகம், ஒரு லாயர் மாதிரிங்க, ஒரு ஜட்ஜு மாதிரி நீதி நேர்மை தர்மம்னு அப்படி வாழக்கூடிய அமைப்பு கொடுத்துருது.
அப்புறம் ரெண்டாவது லா பாயிண்ட் பேசுவாங்க. நான் இப்படித்தான் இருப்பேன், இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா போயிட்டே இரு. ஒருத்தருக்கு உடனுக்குடனே பேசிட்டு அவங்க நம்மளை வந்து இவங்க கேள்வி கேட்குறாங்களேன்னு உடனே பதில் அடிக்கி கொடுக்கறதும் இந்த சூரியன் கேது தான், வார்த்தைகளால். இப்படியெல்லாம் இந்த சூரியன் கேது செய்யும். அப்போது சிம்ம லக்னம், லக்னாதிபதி சூரியன் இந்த கிரகங்களோட சேர்ந்திருந்தா குணாதிசயங்கள், வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குங்கிறத எளிமையாக பார்த்துருக்குறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளர்க.